ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி PVDV கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. கேரட்டு, முட்டைக்கோஸ் அந்த மாதிரி நம்ம நிறைய காய்கறி பொரியலை பார்த்துருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக மட்டன் ரத்த பொரியலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மட்டன் ரத்த பொரியலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் ஏகப்பட்ட ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா இருக்குது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சுன்னா ஹீமோக்ளோபின் லெவல் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். நிறைய அயன் சத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்து இருக்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுத்து பழக்கிடலாம். ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கனால குழந்தைங்களுமே இதை நல்லா சாப்பிடுவாங்க. இதை இட்லியில் வச்சும் சாப்பிடலாம். நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸாக வச்சு ஒரு பவுலில் வச்சு கூட நம்ம தனியாக சாப்பிடலாம். இந்த ரெசிப்பியை எவ்வளோ சிம்பிளாக செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மட்டன் ரத்தத்தை நல்லா கழுவி எடுக்கணும். மட்டன் கடையில் ஆல்ரெடி உப்பு சேர்த்து நல்லா கட்டியாக்கி தான் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம அதை நல்லா சின்ன சின்னதாக மேஷ் பண்ணி, இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா கையை வச்சு மேஷ் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவணும். இது ஒரு தடவை மட்டும் இல்லை, ஒரு 2-3 டைமாவது தண்ணியில் நம்ம மாற்றி மாற்றி வாஷ் பண்ணணும். அப்படின்னா தான் அதோட கிருமிலாம் நல்லா போகும். மட்டன் ஆல்ரெடி அவங்க உப்பு சேர்த்துருக்கனால நம்ம உப்பு சேர்த்து வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேண்டுங்கிறவங்க அதில் உப்பு சேர்த்து கூட நம்ம நல்லா வாஷ் பண்ணலாம். மஞ்சள் தூள் சேர்த்து வாஷ் பண்ணால் கூட வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சின்ன சின்ன பீசஸாக நம்ம எடுத்து இந்த மாதிரி கழுவி தண்ணியில் கழுவி இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி நம்ம வாளியில் இந்த ரத்தத்தை போட்டு கழுவினோம் அப்படின்னா அந்த தண்ணி சிங்லெல்லாம் அங்கங்கே தெளிக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வாளியில் போட்டு கழுவுறாங்க. கழுவி வச்ச பிறகு இதை ஒரு பவுலுக்கு மாற்றணும். மாற்றிட்டு அது இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக இருக்கனால கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம இதை மேஷ் பண்ணணும். இந்த பொரியல் பண்ணுறதுக்கு இனி என்னெல்லாம் ஆட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் சூடாக்கிக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துட்டு இந்த மாதிரி வதக்கணும். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிக்கிட்டு, அப்புறம் 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் இந்த வறுத்த சோம்பு இதை வச்சுட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைக்கணும். இது கூட கழுவி வச்சிருக்கிற ரத்தம் கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்க்குறோம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவையும் இது கூட நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோம். அதில் கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் அரைபடாமல் இருக்குது. அதனால் எங்கள் அம்மா கொஞ்சம் நல்லா அதை மேஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம அது கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய பேன் எடுத்து எண்ணெய் சூடானதை கடுகு உளுந்த பருப்பு போட்டு அது கூட நம்ம இந்த ரத்தத்தை நம்ம அது கூட ஆட் பண்ணணும். இந்த மாதிரி இதில் ஏற்கனவே மசாலா சேர்த்தனால திரும்ப நம்ம சேர்க்க வேண்டாம். இதை இப்படியே கொஞ்சம் மிதமான தீயில வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப சூடு இருந்துச்சுன்னா அடியில் பிடிச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கலர் மாறுது வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது ஒரு 15 மினிட்ஸ் அது மினிமம் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுதான் அந்த ரெட் கலர்லேருந்து லைட்டாக பிளாக் கலர் மாறிட்டே இருக்கணும். அது வரை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். வாட்டர் கண்டென்ட் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா ட்ரையாக அதை வதக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சிட்டே இருக்கும், ட்ரை ஆகிட்டே இருக்கும். நல்லா ஒரு ட்ரை பொரியலாக வரது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு வதக்கிட்டே இருக்கணும். ஒரு அரைமூடி தேங்காவை, துருவின தேங்காவாக இருந்தாலும் சரி தான், மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி வச்ச தேங்காவாக இருந்தாலும் சரி தான், அதை இது கூட நல்லா ஆட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே சேருத மாதிரி ஆட் பண்ணணும். அவ்வளோதாங்க, பொரியல் ரெடி ஆயாச்சு. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கா? டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இந்த மாதிரி பேண்டமிக் காலத்தில் சத்தான உணவை சாப்பிட்டு நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை நம்ம நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும்.
குழந்தைங்களையும் நம்ம இதை நல்லா சாப்பிட வைக்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா எங்களோட PVDV கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.